வணக்கம் நண்பர்களே. இன்று முக்கியமான பொது அறிவு கேள்விகள் பார்க்க போகிறோம். இது கண்டிப்பாக ரயில்வே என்டிபிசி குரூப் எக்ஸாம்ஸ்க்கு வரக்கூடிய முக்கியமான கொஸ்டின்ஸ். அப்புறம் போலீஸ் அதுக்கு இட் மேபி வர வாய்ப்பு இருக்குது. அண்டு எஸ்எஸ்சி எக்ஸாம் அண்டு டிஎன்பிசி எக்ஸாம், இந்த எக்ஸாமுக்கெலாம் கண்டிப்பாக கேட்கக்கூடிய கொஸ்டின்ஸ். ஒரு இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ், ஸ்டேட்டிக் கொஸ்டின் சொல்ல முடியா, மாறாத கொஸ்டின், அந்த மாதிரி கொஸ்டின்ஸ்லாம் நிறையா பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாத நண்பர்கள் இருந்தீங்கன்னாக்கும் நம்ம சேனலை ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணாத நாங்கள் இப்படி ஒவ்வொரு வீடியோவும் உங்களை வந்து சேரும். அப்போ தான் நோட்டிஃபிகேஷன் வரும். அப்போ நம்ம என்ன செய்யறாங்க, நம்ம இந்த வீடியோ நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள். அடுத்தவங்களுக்கு உதவி பண்ணும்போது தான் எல்லா பேரும் வேலைக்கு வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதனால் ப்ளீஸ் ஷேர் டு அதர்ஸ். மறந்துடாமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். எங்கே உங்களுக்கு ஒரு 5 செகண்ட் தானே, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பார்ப்போம். பண்ணியாச்சா? கிளிக் பண்ணிட்டீங்க, பெல் பட்டன் பண்ணிட்டீங்களா? பண்ணியாச்சுல? ஓகே, குட். கொஸ்டின் போயிடலாமா? ரைட். முதல் கேள்வி என்ன செய்ய போகிறோம்னா, புலித்தேவரின் 3 முக்கிய கோட்டைகள் யூசுப் கானின் கட்டுப்பாட்டுக்கு வந்த ஆண்டு. புலித்தேவரின் 3 முக்கிய கோட்டைகள் யூசுப் கானின் கட்டுப்பாட்டுக்கு வந்த ஆண்டு 1761 May 16. The year in which Yusuf Khan came under the control of the 3 main fortresses in Pulitevar, May 16, 1761. அடுத்த கேள்வி, எதிரிகளின் குண்டுகள் நீராக மாறிவிடும் என்று கடவுள் உத்தரவு இட்டதாக எந்த கிளர்ச்சியின் தலைவர்கள் தெரிவித்தனர்? எதிரிகளின் குண்டுகள் நீராக மாறிவிடும் என்று கடவுள் உத்தரவிட்டதாக எந்த கிளர்ச்சியின் தலைவர்கள் தெரிவித்தனர்? சாந்தாளர்கள் கிளர்ச்சி. The leader of which rebellion said that God had ordered that the enemy's bomb turn into water. சாந்தாள் rebellion. நிலம் கடவுள்களுக்கு சொந்தமானது. கடவுள்களுக்கு சொந்தமானது. எனவே வாடகை வசூலிப்பது அல்லது வரி விதிப்பது ஆகியவை இறை சட்டத்துக்கு எதிரானது என்றவர் யார்? டூ மியான். நிலம் கடவுள்களுக்கு சொந்தமானது, எனவே வாடகை வசூலிப்பது அல்லது வரி விதிப்பது ஆகியவை இறை சட்டத்துக்கு எதிரானது என்றவர் டூ மியான். Who said the land belongs to God? The collecting rent for levying taxes on it was therefore against divine law. டூ மியான். பின்த்ராய் அண்ட் சிங்ராய் தலைமையில் நடைபெற்ற கிளர்ச்சி எது? கோல் கிளர்ச்சி. பின்த்ராய் மற்றும் சிங்ராய் தலைமையில் நடைபெற்ற கிளர்ச்சி எது? கோல் கிளர்ச்சி. பின்த்ராய் அண்ட் சிங்ராய் both are the leaders of which revolt? கோல் revolt. குடை கித்மாத்கர் என்ற இயக்கத்தை அமைத்தவர். குடை கித்மாத்கர் என்ற இயக்கத்தை அமைத்தவர் கான் அப்துல் கபார் கான். குடை கித்மாத்கர் என்ற இயக்கத்தை அமைத்தவர் கான் அப்துல் கபார் கான். குடை கித்மாத்கர் மூவ்மெண்ட் வாஸ் ஆர்கனைஸ்ட் பை கான் அப்துல் கபார் கான். அடுத்து பொறுத்துக, சாந்தல்கள் கலவரம் 1885, மாப்ளா கலவரம் 1921. இந்த முக்கியமான இந்த மாப்ளா கலவரம் அடிக்கடி கேட்குறாங்க. மாப்ளா கலவரம் வந்து 1921. விசாக் கழகம், கழகம் தான், சாந்தல்கள் கழகம், மாப்ளா கழகம், விசாக் கழகம் வந்து 1923. பர்தோலி சத்தியாகிரகம் 1929. இந்த பர்தோலி சத்தியாகிரகம் கேட்குறாங்க. அப்போ இந்த அடிக்கடி கேட்கறது மாப்ளா கழகம், பர்தோலி கழகம், முக்கியமாக மாப்ளா கழகம், அப்புறம் வந்து பர்தோலி கழகம் இம்பார்ட்டன்ட். மாப்ளா கழகம் 1921, பர்தோலி கழகம் 1929. சாந்தல்ஸ் ரெபலியன் 1855, மாப்ளா ரெபலியன் 1821, விசாக் ரெவல்யூஷன் 1923, பர்தோலி சத்தியாகிரகா 1929. கோல் சரியாக பொருந்தியுள்ளது எதுன்னு கேட்குறாங்க. கோல் மத்திய பிரதேசம், இது மட்டும் சரியாக பொருந்துள்ளதான், மீதெல்லாம் தப்பு அப்படின்ட்டாங்க. Which among the following correctly match? கோல் மத்திய பிரதேஷ். அடுத்த கொஸ்டின்,
தவறானது வந்து சித்து கங்கு என்பவர்கள் கோவில் தலைவர், இது வேண்டாம், இது மட்டும் தப்பு. 1919 கோபால் ரோஸ் ஜமீன்தார் வீரப்பா என்பவர் ஹைதராபாத் நிஜாமுக்கு எதிராக கிளர்ச்சி செய்தார், சரியானது. காட்காரிகள் மராத்திய கோட்டை காவலர்கள், அதுவும் சரி. சக்ரா பிசோ என்பவர் கோண்டுகளின் தலைவர் ஆவார், கரெக்ட். மூணுமே கரெக்ட். தவறானதையும் கேட்டுக்காங்க, அதனால இது தவறு உங்களுக்கு வேண்டாம். முக்கியமான சரியானது மட்டும் படிச்சுக்குவோம். அடுத்து 1 3 2 3 ரைட்டா, 4 மட்டும் தப்பா, அதனால தப்பு வேண்டாம். ராம்மோகன் ராய் உபனிஷத்தின் வழி ஒரே கடவுள் கொள்கையை ஏற்றுக்கொண்டார். ராம் மோகன் ராய் வந்து உபனிஷத்தின் வழியா போனதுனால ஒரே கடவுளை ஏற்றுக்கொண்டார், சரியானதானா. சுவாமி தயானந்த சரஸ்வதி மேற்கத்திய சிந்தனைவாதத்தை ஏற்றுக்கொண்டார், அதுவும் சரி. சமூக சீர்திருத்தவாதிகள் பெண் அடிமை மற்றும் தாழ்த்தப்பட்ட நலனுக்காக பாடுபட்டார்கள், மூணுமே சரி, 4 மட்டும் கிடையாது. ஆங்கில ஆட்சியில் விவசாயம் வணிகமயமான போது ஏற்பட்ட விளைவுகளை பற்றி கூறுகளில் எது உண்மையானது? எல்லாமே சரியா. ஆங்கில ஆட்சியில் விவசாயம் வணிகமயமான போது ஏற்பட்ட விளைவுகளை பற்றிய கூற்றுகளில் எது உண்மையானது? வட்டிக்காரர்கள் குடியானவர்களை சுரண்டுதல், பணப்பயிர் தேவை அதிகரிப்பு, உணவு தட்டுப்பாடு, பணப்பயிர் வணிகம் திவாலாகுதல், இது ஃபுல்லா நடந்துச்சான். தேசிய இயக்கத்தை வலுப்பெறச் செய்வது சமய நம்பிக்கை. தேசிய இயக்கத்தை வலுப்பெறச் செய்வது சமய நம்பிக்கை. Who strengthened the national movement? Religious faith. தமிழக காங்கிரஸ் தலைவராக காமராஜர் எந்த ஆண்டு பொறுப்பேற்றுக் கொண்டார்? 1939. தமிழக காங்கிரஸ் தலைவராக காமராஜர் எந்த ஆண்டு பொறுப்பேற்றார்னா 1939. In which year Kamaraj appointed as a leader of Tamil Nadu National Congress? 1939. 1963 ஆண்டு அகில இந்திய காங்கிரஸ் மாநாடு நடைபெற்ற இடம் புவனேஸ்வர். 1963 ஆண்டு அகில இந்திய காங்கிரஸ் மாநாடு நடைபெற்ற இடம் புவனேஸ்வர். 1963 ஆல் இந்தியா நேஷனல் காங்கிரஸ் மீட்டிங் ஹெல்ட் இன் புவனேஸ்வர். காங்கிரஸ் ஆட்சி காலத்தில் தொழில்துறை அமைச்சராக இருந்தவர் ஆர் வெங்கட்ராமன். டூரிங் காமராஜ் பீரியட் மினிஸ்டர் ஆஃப் இண்டஸ்ட்ரீஸ் ஆர் வெங்கட்ராமன். காமராஜர் ஆட்சி காலத்தில் நிறைவேற்றப்பட்ட 5 ஆண்டு திட்டங்கள் எத்தனை? 2. காமராஜர் ஆட்சி காலத்தில் நிறைவேற்றப்பட்ட 5 ஆண்டு திட்டங்கள் எத்தனை? 2. In how many 5-year plans they executed during Kamaraj period? 2. காமராஜர் ஆட்சி காலத்தில் நிலச்சீர்திருத்தம் கொண்டு வரப்பட்டு நில உச்சவரம்பு 30 ஏக்கராக குறைக்கப்பட்டது, கரெக்ட், சரியானது. தஞ்சாவூர் பண்ணையால் பாதுகாப்பு சட்டத்தை திருத்தி சாகுபடி செய்யும் விவசாயிகளுக்கு 60% பங்கு கிடைக்க வழிவகை செய்தார். ரெண்டுமே கரெக்ட் தானே? ரெண்டுமே கரெக்ட். பஞ்சாப் மாகாணம் இந்து முஸ்லிம் மாகாணங்களாக பிரிக்கப்பட வேண்டும் என்று வெளிப்படையாக கூறியவர் லாலா லஜபதி ராய். பஞ்சாப் மாகாணம் இந்து முஸ்லிம் மாகாணங்களாக பிரிக்கப்பட வேண்டும் வெளிப்படையாக கூறியவர் லாலா லஜபதி ராய். Who openly advocated the province of Punjab should be divided into Hindu Muslim provinces? லாலா லஜபதி ராய். அடுத்து நேரடி நடவடிக்கை நாள் கடைபிடிக்கப்பட்ட ஆண்டு 1946 ஆகஸ்ட் 16. ரைட். முஸ்லிம் லீக் மீட்பு நாளாக கொண்டாடப்பட்ட நாள் 1939 டிசம்பர் 22. அதுவும் கரெக்டு தான். ராஷ்டிரிய சுய சேவா சங்கம் ஆரம்பிக்கப்பட்ட நாள் 1925. அது ரைட்டு தான். மூணுமே ரைட். நாம் விதியோட ஒப்பந்தம் செய்தோம், இப்போது அந்த வாக்குறுதியை முழுமையாக அல்லது முழு அளவில் ஆனால் மிகவும் கணிசமாக மீட்கும் நேரம் வந்துவிட்டது என்று கூறியவர் நேரு. நாம் விதியோடு ஒப்பந்தம் செய்தோம், இப்போது அந்த வாக்குறுதியை முழுமையாக அல்லது முழு அளவில் ஆனால் மிகவும் கணிசமாக மீட்கும் நேரம் வந்துவிட்டது என்று கூறியவர் நேரு. முஸ்லிம்களுக்கு தனி நாடு வேண்டும் என்று கோரிக்கை தீர்மானமாக நிறைவேற்றிய இடம். முஸ்லிம்களுக்கு தனி நாடு வேண்டும் என்ற கோரிக்கை தீர்மானமாக நிறைவேற்றிய இடம் லாகூர். கூற்று அனைத்தும் சரியா. மவுண்ட் பேட்டன் திட்டத்திற்கும் இந்திய விடுதலைக்கும் இடையிலான கால இடைவெளி 72 நாட்களாகும். மவுண்ட் பேட்டன் திட்டத்திற்கும் இந்திய விடுதலைக்கும் இடையிலான கால இடைவெளி 72 நாட்கள். 2.5 மாசத்துக்குள்ளேயே எல்லா வேலையும் முடிஞ்சிச்சு. இணைப்புறுதி ஆவணம்
இந்திய அரசாங்க சட்டம் 1935 கீழ் உருவாக்கப்பட்ட ஒரு சட்டப்பூர்வ ஆணையமாகும். அதுவும் சரிதானா? பட்டாபி சீதாராமையா ஜெய்ப்பூர் மாநாட்டில் தலைவராக தேர்ந்தெடுக்கப்பட்டார். அதுவும் சரிதான். எல்லாமே சரி. புதிதாய் பிறந்த தேசத்தின் துணிச்சலான புதிய பரிசோதனையின் தொடக்கம் மேற்கூறிய வாக்கியத்துடன் தொடர்புடைய வருடத்தை தேர்ந்தெடுக்க இருக்கிறாங்க. புதியதாய் பிறந்த தேசத்தின் துணிச்சலான புதிய பரிசோதனையின் தொடக்கம் மேற்கூறிய வாக்கியத்துடன் தொடர்புடைய வருடத்தை தேர்ந்தெடுக்க அப்படின்னா 1949 நவம்பர் 26. ஏன்னா நவம்பர் 26 1949 நம்ம கான்ஸ்டியூஷன் என்ன செஞ்சோம்னாக்கா முடிச்சிட்டோம். 2 வருஷம் 11 மாதம் 18 நாளில் வந்து கான்ஸ்டியூஷன் முடிச்சுட்டு நிறைவேற்றப்பட்ட நாள் வந்து நவம்பர் 26. ஜனவரி 26 நம்ம வந்து கான்ஸ்டியூஷன் இம்போஸ் பண்ணோம். அது வந்து நடைமுறைக்கு வந்தது வந்து 1950 ஜனவரி 26. 2 மாதம் நம்ம வெயிட் பண்ணிக்கிட்டே இருந்தோம். எதுக்காக வெயிட் பண்ண தெரியுமா? எதுக்காக அப்படின்னா 1929 நம்மளுக்கு வந்து ஒரு மாநாடு நடந்துச்சு, லாகூர் மாநாடு. அதில் என்ன பண்ணோம் அப்படின்னா கம்ப்ளீட் இண்டிபெண்டன்ஸ் வேணும், முழு சுதந்திரம் வேணும்னு ஒரு நிறைவேற்றணும். நிறைவேற்றப்பட்ட தேதி என்னன்னாக்கா 1930 ஜனவரி 26. அதனுடைய ஞாபகார்த்தமாக தான் நம்ம குடியரசு தினம் வந்து கொண்டாடிக்கிட்டு இருக்கோம். ரைட்டா? ரைட். வரிகொடா இயக்கம் 1922, இரட்டையாட்சி 1919, இந்திய பொது உடைமை கட்சி 1920, இந்துஸ்தான் பொது உடைமை குடியரசு அமைப்பு 1928. அடுத்து 1916 தன்னாட்சி இயக்கத்தை தொடங்கிய அன்னி பெசன்ட் அம்மையார் அகில இந்திய அளவில் தன்னாட்சி வழங்கப்பட வேண்டும் என்று கோரிக்கையை முன்னெடுத்து சென்றார். சரி. இச்செயல் திட்டத்தில் GS அருண்டேல், PB வாட்டியா, CP ராமசாமி ஆகியோர் அவர் துணைக்கு நின்றனர். சரி. அதிநவீன வசதிகளுடன் கூடிய ரயிலில் அடிமைகளாக இருப்பதை விட சுதந்திரத்துடன் கூடிய மாட்டு வண்டியை சிறந்தது என்று கூறினார். அதுவும் சரிதான். யார் அந்த அன்னி பெசன்ட் நம்ம என்ன சொன்னோம்? அதிநவீன வசதிகளுடன் கூடிய ரயிலில் அடிமைகளாக இருப்பதை விட சுதந்திரத்துடன் கூடிய மாட்டு வண்டியை சிறந்தது என்று கூறியவர் அன்னி பெசன்ட் அம்மையார். இது மூணுமே அவரே சொன்னார். சென்னையில் S. சத்தியமூர்த்தி தலைமையில் சைமன் குழு எதிர்ப்பு பிரச்சார குழு ஒன்று உருவாக்கப்பட்டது. சைமன் குழு வந்து எதிர்ப்பு பிரச்சார குழு யாரோட தலைமையில் பண்ணதுன்னா சென்னையில் வந்து S. சத்தியமூர்த்தி. In Madras, the Simon Boycott Propaganda Committee was set up with S. Satyamurthy as the president. ரெண்டுமே தவறுனால தேவையில்லை, வேண்டாம். இரண்டும் தவறுன்னு சொல்லிட்டாங்க, அதனால வேண்டாம் அந்த கொஸ்டின். அடுத்து ரெண்டும் சரி. TSS அதாவது வேதாரண்ய உப்பு சத்தியாகிரகத்தை சார்ந்தது என்ன அப்படின்னா TSS ராஜன், ருக்மிணி லட்சுமிபதி, சர்தார் வேதாரண்யம், C. சாமிநாதர், K. சந்தானம் ஆகியோர் வேதாரண்ய உப்பு சத்தியாகிரகத்தில் பங்கேற்ற ஏனைய முக்கிய தலைவர்களாவார். சரி. இந்த அணிவகுப்புக்கென்றே கத்தியின்றி ரத்தமின்றி யுத்தமென்று வருவது சத்தியத்தை நித்தியத்தை நம்பும் யாரும் சேருவேர் என்று சிறப்பு பாடலை நாமக்கல் கவிஞர் வே. ராமலிங்கனார் புனைந்திருந்தார். கரெக்ட். இரண்டுமே சரிதான். பள்ளிகளில் இந்தி மொழி கட்டாயமாக பாடமாக அறிமுகம் செய்யப்பட்டது. இது ராஜாஜியால் மேற்கொள்ளப்பட்ட ஒரு சர்ச்சைக்குரிய நடவடிக்கையாகும். ஒன்று மட்டும்தான் சரியா, 2 தவறுனால விட்டுருவாங்க. அடுத்து மிட்னாப்பூர் வரிகொடா இயக்கம், உத்தரப்பிரதேசம் ஏகா இயக்கம், அயோத்தி கிஷான் இயக்கம், குஜராத் கேதா சத்தியாகிரகம். இந்துக்களும் முஸ்லிம்களும் இந்தியா என்கிற அழகிய பறவையின் 2 கண்கள் என கூறியவர் சர் சையத் அகமது கான். இந்துக்களும் முஸ்லிம்களும் இந்தியா என்கிற அழகிய பறவைகளின் 2 கண்கள் என்று கூறியவர் சர் சையத் அகமது கான். Who said that both Hindus and Muslims are the eyes of the beautiful bird called India? சர் சையத் அகமது கான். கக்கோரி சதி வழக்கு 1925. சிட்டாகாங் ஆயுதம் தாக்குதல், இந்த கொஸ்டின் ஒரு இடம் கேட்குறாங்க. சிட்டாகாங் ஆயுதம் தாக்குதல் எப்போ அப்படின்னா 1930. சாண்ட்ரஸ் கொலை வழக்கு 1928. நாடாளுமன்றத்துக்கு குண்டு வீச்சு 1929. திலகர் அன்னி பெசன்ட் முயற்சியால் 1916 யாருடைய தலைமையில்
இந்திய தேசிய காங்கிரஸ் மிதவாதிகள் மற்றும் தீவிரவாதிகள் இணைந்தனர் அப்படின்னா அம்பிகா சரண் மஜும்தார். திலகர் மற்றும் அனிபெசன்ட் முயற்சியில் 1916 யாரோட தலைமையில் இந்திய தேசிய காங்கிரசின் மிதவாதிகள் மற்றும் தீவிரவாதிகள் இணைந்தனர்னா அம்பிகா சரண் மஜும்தார். நண்பர்களே, இன்னைக்கு பார்த்தது முக்கியமான கொஸ்டின்ஸ். அது பார்ட் 17, 17வது பார்ட்டு. ஆல்ரெடி 16 பார்ட்டு நம்ம வீடியோ போட்டிருக்கோம். ஸோ முக்கியமான கொஸ்டின்ஸ் பார்த்துருக்கோம். கண்டிப்பாக உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ரயில்வேஸ், பேங்க், ரயில்வே, எஸ்எஸ்சி, டிஎன்பிஎஸ்சி, போலீஸ் போன்ற கொஸ்டின் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நன்றாக படித்து பாஸ் பண்ணுங்கள். வெற்றி பெற வாழ்த்துக்கிறோம். மறந்துடாமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம். வெற்றி பெற வாழ்த்துகிறேன். நன்றி.